Deepika Padukone இருந்து எல்லாருமே உங்களோட டே ஸ்டார்ட் ஆகிறது வந்து black coffee with ghee or butter ன்னு சொல்லிருக்காங்க. எனக்கு பட்டரை விட கீ தான் டேஸ்ட் பிடிக்கும். ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். MCR Pure Cotton Club formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. So எவ்ளோ வெயிட்ல இருந்தீங்க? எவ்ளோ 91 இருந்தது, இப்ப 71 all 20 kg 20 kg within 3-4 monthsல 3.5. எனக்கு மூட் அப்செட் ஆனது வந்து நான் எப்போ 19 என்னோட வெயிங் மிஷின்ல பார்த்ததோ, எப்போ பிளட் செக்அப் எடுக்கும்போது என்ன இது XL XXL XXL போயிட்டே இருக்கு. காஷ்மீர் ட்ரிப் போகும்போது நடக்கிறதுக்கும் எடுக்கிறதுக்கும் எல்லாம் கொஞ்சம் மூச்சு வாங்குறது. இப்போதான் ஜோடி பொருத்தம் கரெக்டாக இருக்கும். முன்னாடி என்ன வந்து உங்களுக்கு அக்காவா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க, இப்போ வந்து ஒய்ஃபா அப்படின்னு. மில்க் எப்போவுமே கொழுப்பு அதிகமாக இருக்கும், கொஞ்சம் டைஜஷனுக்கு எல்லாம் ட்ரபிள் கொடுப்பாங்க. நம்ம ரஜினி சாரே சொல்லியிருப்பாங்க ஒயிட்ஸ் எல்லாம் அவாய்ட். பிகினிங் ஸ்டேஜில் வந்து சில்லிஸ் கொஞ்ச நாளைக்கு ஆட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. பெப்பர் சால்ட் மட்டும் வச்சு சாப்பிட சொன்னாங்க. சில்லி வந்து ரொம்ப மிஸ் பண்ணேன். வாழைப்பழம் ரொம்ப மிஸ் பண்ணேன். வாழைப்பழத்தில் வந்து தொடர்ந்து மதர் கேரக்டர்ஸா வரதுனால இவங்க வெயிட் லாஸ் பண்ணிருப்பாங்களோ? நான் சின்ன வயசுல 31 இயர்ஸ்ல பண்ண ஆரம்பிச்சேன் மதர் கேரக்டர். எனக்கு ஈக்குவலான ஏஜ் ஆனவங்களுக்கும் எனக்கு கம்மியான ஏஜ் ஆனவங்களுக்கும் என்னை விட பெரியவங்களுக்கும் நான் அம்மாவா நடிச்சிட்டு இருக்கேன். டிரான்ஸ்ஃபார்மேஷன் இஸ் நாட் ஃபார் தட். திஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் இஸ் இது எனக்கு இங்கே தான் ரொம்ப ஃபேட் அதிகமாக இருந்துச்சு. அது நல்லா போச்சு. எனக்கு சின்னதாக சாகிங் இருக்கிறது நம்ம தான் சரி பண்ணணும். மசாஜ் பண்ணி இப்படி பண்ணுவேன் இங்கே வரைக்கும். சைஸ் வந்து குறைஞ்சிருச்சு. XL அந்த மாதிரிலாம் போகும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கும்ல. XL கூட இல்லை, இப்போ L M. ஓ மை காட். ஃபில்டர் black coffee, இன்ஸ்டன்ட் black coffee இல்ல, இது ஃபில்டர் காஃபியோட black coffee. இப்படி குடிச்சாதான் நம்மளுக்கு அந்த எஃபெக்ட் தெரியும். இல்ல, நான் வந்து ஷூட்டிங் போகும்போது ஃபில்டர் காஃபி எடுத்துட்டு போக முடியாதுல்ல. சோ என்கிட்ட ஒரு நார்மல் இன்ஸ்டன்டோட காஃபி போடுறதா இருக்கு. எப்பெல்லாம் இதை நம்ம எடுத்துக்கலாம்? வித்தவுட் சுகர் black coffee with ghee or butter is good for your liver. அப்புறம் ஸ்கின்னுக்கும் ஷைன் கொடுக்கும். இது வந்து ஸ்கின்னோட ஷைனிங் கொடுக்கறது வந்து நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து சொல்லி ரீல் நான் பார்த்துருக்கேன் இன்ஸ்டாகிராமில். தீபிகா பட்கோன்ல இருந்து எல்லாருமே. ஸோ அவங்க எல்லாம் அவங்களோட டே ஸ்டார்ட் ஆகிறது வந்து black coffee with ghee or butterன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு பட்டரை விட கீ தான் டேஸ்ட் பிடிக்கும். ஓகே ஓகே. பட் வித் சுகர் கீ டேஸ்ட் நல்லாவே இல்லை. ஸோ நீங்க ட்ரை பண்ணிட்டீங்க? ஓகே. வித்தவுட் சுகர் கீ இஸ் குட். தண்ணி கொதிக்க விட்டுட்டு நம்ம நார்மலா காஃபி பால் கொதிக்க விட்டுட்டு பொடி போட்டு எடுக்கும்ல, ஆமா, அந்த மாதிரி தான் போடுவேன். நான் வந்து கீ ப்ரிஃபர் பண்ற ஆளு. காஃபி எல்லாம் போட சொல்லுன்னு தெரிஞ்சுட்டு தான் வாங்கி வச்சிருப்பேன். கீ ஆயிடுச்சு, ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வராரு. ஆனா இதுல வந்து சுகர் இருக்காது. சுகருக்கு பதிலா என்ன இருக்கும்? ஒண்ணுமே இருக்காது, அப்படிதான் குடிக்கணும். ஐயோ, ரொம்ப இது கசக்காது? இல்ல நல்லாதான் இருக்கும். இது கொஞ்சம் சால்ட்டட், பட் வித்தவுட் சால்ட் நம்ம பட்டர் போட்டா அது பெட்டர். ஓகே. ஸோ எல்லாருமே சொல்லுவாங்க நம்ம வந்து காஃபி குடிக்கிறோம், அதெல்லாம் நம்மளுக்கு வந்து நம்மளோட ஒரு ப்ரைவேட்டான ஒரு டைம், நம்ம அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு குடிக்கணும்னு வாங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு எடுக்க விரும்பல, நம்ம உட்காந்துக்கிட்டே பேசுவோம். ஆமாம், வாங்க. ஓகே. ஸோ இதுதான் என்னோட பட்டர் காஃபி. நார்மலாக வந்து கீ காஃபி தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து பட்டர் காஃபி ட்ரை பண்ணியிருக்கேன். பவித்ராக்காக ஸ்பெஷலாக இது பண்ணி கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ இதோட அட்வான்டேஜ் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இன்னொரு வாட்டி கேட்கும்போது தப்பாக சொல்லிடக்கூடாது. இல்லை இல்லை, சொல்ல மாட்டேன். குடிச்சு பார்க்கலாமா? பிடிச்சிருக்காது. ஓகே தான், எனக்கு கொஞ்சம் இதில் ப்ராக்டிஸ் இருக்கிறதுனால. பொதுவாகவே எனக்கு மில்க் காஃபி கூட சுகர் இல்லாமல் குடிச்சிடலாம். பிளாக் காஃபிக்கு ஒரு கசப்பு இருக்கும். ஸோ அந்த கசப்பு குடிக்கிற வரைக்கும் கஷ்டம் தான். ஆனால் குடிச்ச பிறகு இது என்னோட ஃபேவரேட் ஆயிடுச்சு. நான் டெய்லி 2 times நான் குடிப்பேன். இப்போ எனக்கு இது இல்லாமல் டே ஓடாது. மில்க் காஃபி வேணுமா இது வேணுமான்னு கேட்டால் நான் பிளாக் காஃபி தான் சொல்லுவேன். அண்ட் மேம் மோஸ்ட்லி சொல்லுவாங்க நம்ம வந்து டயட் இருக்கோம்னா நம்ம வந்து மில்க் அது அவாய்ட் பண்ணிடணும்வாங்க. இட்ஸ் ட்ரூ மேம்? மில்க் எப்போவுமே கொழுப்பு அதிகமாக இருக்கும், கொஞ்சம் டைஜஷனுக்கு எல்லாம் ட்ரபிள் கொடுப்பாங்க. அப்புறம் நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஈவன் நம்ம ரஜினி சாரே சொல்லியிருப்பாங்க ஒயிட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறேன் டயட்டுக்காக அப்படின்னு. ஸோ அதே மாதிரி அவர் உப்பு வரைக்கும் அவாய்ட் பண்ணியிருக்காரு. நான் வந்து உப்பு அவாய்ட் பண்ணல, மற்றபடி சுகர் அவாய்ட் பண்ணேன், ஒயிட் ரைஸ் அவாய்ட் பண்ணேன், கோதுமை அவாய்ட் பண்ணேன், ரவா அவாய்ட் பண்ணேன். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவாய்ட் பண்ணிட்டு தான் என்னோட டயட் இருந்தது, ஃபார் எ பெட்டர் ரிசல்ட். இப்போ நான் வந்து ஒரு 150-200 grams ஆஃப் ரைஸ் சாப்பிட்றேன். அப்புறம் நான் வந்து எனக்கு சப்போர்ட் கொடுத்தது அமோரா ஹெல்த் தான். அவங்க தான் எனக்கு சப்போர்ட் கொடுத்தாங்க. வித்யா பாலன் மேம் தான் எனக்கு இதுக்கு ஒரு
அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்னை இது செய்யறதுக்காக என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. யாரு கூட எல்லாமோ நம்ம டயட் பண்ணி பார்த்துருக்கேன், பட் இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும் இல்லையா. ஸோ வந்து அந்த குரூப்புக்கு தான் நான் நன்றி சொல்லணும். அவங்களோட சப்போர்ட், பட் செய்யறது செய்யாதது நம்மளோட விருப்பம் இல்லையா. நிறைய பேர் இது பண்ணி பாதியில் விட்டவங்களும் இருக்காங்க, பட் எனக்கு குட் ரிசல்ட் கிடச்சிச்சு, நான் ஃபாலோ பண்ணுறேன். பட் அவங்களோட அந்த ஃபஸ்ட்டு 3 months மட்டும்தான் நான் சப்போர்ட் எடுத்தேன். இப்போ நான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறது என்னோட ஓன் வில் பவர் அண்ட் டிசிஷனால தான். இனி வந்து லைஃப்பில் வந்து இந்த ஒரு டயட்டு மீன்ஸ் டயட் இல்லை, இப்போது அந்த ஒரு அளவு மீறி சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு டிசிஷனில் இருக்கேன் நான். ஆனா அந்த ஸ்டார்டிங் நம்ம அந்த டயட் இருக்க போறோம் அப்படின்னா ரொம்ப நிறைய நம்மளுக்கு அந்த மூட் ஸ்விங்ஸ் வரும், அண்ட் எதனா பார்த்தா நம்மளுக்கு சாப்பிடணும்னு தோணும். இதெல்லாமே உங்களுக்கு இருந்திருக்கும் இல்லையா? எனக்கு பிகினிங் ஸ்டேஜில் வந்து சில்லிஸ் கொஞ்ச நாளைக்கு ஆட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க, பெப்பர் சால்ட் மட்டும் வச்சு சாப்பிட சொன்னாங்க. ஸோ எனக்கு சில்லி வந்து ரொம்ப மிஸ் பண்ணேன், வாழைப்பழம் ரொம்ப மிஸ் பண்ணேன். வாழைப்பழத்தில் வந்து சுகர் கண்டென்ட் அதிகம் இருக்கும். ஸோ வாழைப்பழமும் சில்லிஸும் தான் ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்லலாம். மற்றபடி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஒன் பை ஒன்னாக நம்ம ஈச் டே நான் சொன்னேன்ல, ஒரு நாளைக்கு ஃபிஷ் ஆட் பண்ணால் ஃபிஷ் நிறைய சாப்பிடுங்க. அதுக்கு நம்ம காம்ப்ளிமெண்ட்டாக என்ன பண்ணணும், காஃபி சாப்பிட்லாம், டீ சாப்பிட்லாம், எல்லாமே வித்தவுட் மில்க் வித்தவுட் சுகர். அப்புறம் வந்து க்ரீன் டீ சாப்பிட்லாம், ஆவகாடோ சாப்பிட்லாம், நல்லா ஆனியன் எல்லாம் போட்டு பெப்பர் சால்ட் போட்டுட்டு இது ஆம்லெட் சாப்பிட்லாம். அதில் வந்து எல்லோ அவாய்ட் பண்ணணும், அவ்வளோதான். பாயில்டு எக்ஸை பிடிக்கிறவங்க அப்படி சாப்பிட்லாம். என்ன குழம்பு பண்ணாலும் பெப்பர் சால்ட்டு, டர்மரிக், கரம் மசாலா போட்டு தான் சமைக்கணும். அது ஒன்று. நம்மளுக்கு இந்த காரமும் இந்த சில்லியும் மட்டும் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு சில்லி ஆட் பண்ணி பார்த்தேன், ஒரு நாளைக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணி பார்த்தேன், ஒரு நாளைக்கு ஃபஸ்ட்டு பட்டர் மில்க் ஆட் பண்ணி அப்புறமா தான் மில்க் ஆட் பண்ணேன். ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு எதுவும் ஆப்போசிட் ரியாக்ஷன் கொடுக்காததுனால எனக்கு செட் ஆகிடுச்சு என் பாடிக்கு. மேபி பவித்ராக்கு செட் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. எனக்கு பீட்ரூட் செட் ஆகலை, மஷ்ரூம் செட் ஆகலை. ஸோ அது ஒரு சில பேருக்கு 4 எபிசோடு வரைக்கும் போகும், ஒரு சில பேருக்கு ஒரு எபிசோடில் முடிஞ்சிடும். திருப்பி நம்ம அதை ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணணும். அதுதான் இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டயட்டுன்னு சொல்கிறது. ஸோ அப்படி ஒன்றுன்னா ரொம்ப பொறுமையாக ஹோம் குக்டு ஃபுட்டாக சாப்பிடணும். ஆல்ரெடி நீங்கள் இந்த டயட்டை பற்றி பேசியிருந்தப்போ ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, இது வந்து பேலியோ டயட் அப்படின்னு சொன்னாங்க. நானும் நிறைய படிச்சு, இது பேலியோ டயட் இல்லை, இன்னொரு இதுவும் நான் பார்த்தேன், அமோரா கூட தான் பண்ணுறாங்க, அவங்க ரிவீல் பண்ணலன்னு. நான் மென்ஷன் கிளியராக பண்ணியிருக்கேன், ஐ டிட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டயட். அது வந்து நம்ம ஒருத்தங்க கூட செஞ்சது ரிவீல் பண்ணாதான் அவங்களுக்கு நம்பணுன்ற அவசியம் கிடையாது இல்லை. வாட் ஐ செட் இஸ் ட்ரூ. ஐ ஸ்டடிட் அ லாட். நான் நிறைய டயட்டு ட்ரை பண்ணி நிறைய ஆன்லைனில் ட்ரை பண்ண பிறகு தான் எனக்கும் வித்யா பாலன் மேமுக்கும் இருக்கிற மெட்டபாலிசம் சேம் மாதிரி எனக்கு தெரிஞ்சது. ஸோ அவங்களும் அதில் சொல்லியிருக்காங்க, நிறைய நான் எக்ஸசைஸ் பண்ணி பார்த்தேன், நிறைய டயட் பண்ணி பார்த்தேன், எனக்கு எதுவுமே செட் ஆகலை அப்படின்னு. ஏன்னா அவங்களும் கொஞ்சம் ஃபேட்டி ஆன ஒரு ஃபிகர் தான். ஸோ அதனால தான் அவங்க ட்ரை பண்ணும்போது நான் ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நானும் என்னோட ஒரு ஃப்ரெண்டும் சேர்த்து இது ட்ரை பண்ணேன். எனக்கு 3 months ரிசல்ட் வந்துருச்சு. பட் இப்போவும் நான் அதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எவ்வளோ வெயிட்ல இருந்தீங்க? எவ்வளோ? 91 இருந்தது, இப்போ 71 ஆயிடுச்சு. 20 kg. 20 kg within 3-4 monthsல. 3.5 4 monthsக்குள்ள. இன்னும் 4 months ஆகலை, 3.5 monthsன்னு சொல்லலாம். அண்ட் எந்த ஒரு கட்டத்துல இருந்து நீங்க வெயிட் கெயின் ஆக ஆரம்பிச்சது மேம் உங்களுக்கு? எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்லோ ஆனது. ஸோ இந்த லிகமெண்ட் ஏர்னால டான்ஸ் ஆட முடியாது, ஸ்பீடாக ஓட முடியாது, வாக் பண்ண முடியாது. ஹைஃபை தான். ஓகே. ஸோ அந்த ஒரு ப்ராப்ளத்தினால எனக்கு நிறைய உட்காந்து எழுந்திருக்கிறது, ஸ்குவாட் செய்கிறது எல்லாம் ரொம்ப ப்ராப்ளமாக இருந்தது. அப்படி கெயின் ஆக ஆரம்பிச்சது. அப்புறம் வந்து ஓவர் ஈட்டர் கிடையாது, பட் கரெக்ட் டைமில் சாப்பிடும். நைட்டு தான் தவறி சாப்பிடும். லைக் ஷூட் முடித்து வீட்டுக்கு வரதுக்கு 10 மணி ஆகிடும், 9 o'clock வரைக்கும் ஷூட் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் குளிச்சுட்டு சாப்பிட்டு உடனே படுத்து தூங்கிடுவேன். தூக்கத்தோட அந்த ஒரு டியூரேஷன் கம்மி. ஸோ இதெல்லாம் சேர்ந்து நான் வெயிட் கெயின் ஆக ஆரம்பித்தது. ஒரு 35 crores ஆனதும் வெயிட் பயங்கரமாக கெயின் ஆக ஆரம்பிச்சது. லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸாக தான் எனக்கு பயங்கரமாக வெயிட் கெயின் ஆகி எனக்கே பிடிக்கலைன்ற மாதிரி அளவுக்கு ஆயிடுச்சு. ஒரு ட்ரெஸ்ஸு போட முடியாது, ஸ்னோர் பண்ணுறது, அதெல்லாம் ரொம்ப இரிட்டேட் ஆகிடுச்சு. தூங்கும் போது அந்த கொரட்டை. ஓகே. அப்புறம் ரீசெண்டாக பிளட் செக் பண்ணும்போது எனக்கு ப்ரீ டயபெட்டிக் இருக்குன்னு காட்டினது. எனக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்குது, ஹெரிடிட்ரியாகவே வீட்டில் எல்லாருக்குமே, அப்பா அம்மா பாட்டி மாமா எல்லாருக்குமே இந்த சுகர் இருக்குது. என்னோடய மாமனாருக்கும் இருக்குது. ஆக்சுவலி மாமனாரோட பிளட் லைன் எனக்கு வராது, ஹஸ்பண்டுக்கு தான் வந்தால் வரும். அவருக்கு இது வரைக்கும் பை காட்ஸ் கிரேஸ் எந்த பிரச்சனையும் இல்லை.
ஸோ எனக்கு அது வரக்கூடாதுன்னு இந்த டயட்டு ஃபஸ்ட்டு சுகர் கட் பண்ணி அப்புறம் இது இப்போ வந்து செக் பண்ண பிளட் செக்கப் எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு. விட்டாமின் மட்டும் கொஞ்சம் டெஃபிஷியன்சி இருக்குது. அது நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு மல்டிவிட்டமின் டேப்லெட்ஸ் எடுத்தால் சரியாயிடும்னு சொன்னாங்க. ஸோ இப்போ மோஸ்ட்லி எல்லாருமே என்ன நினச்சிப்பாங்கன்னா, ஓகே இவங்க வந்து வெயிட் லாஸ் பண்ணுறாங்களா, ஓகே மேபி வந்து மீரா கிருஷ்ணாக்கு வந்து தொடர்ந்து மதர் கேரக்டர்ஸாக வர்றதுனால இவங்க வெயிட் லாஸ் பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருந்திருக்கு. ஸோ அதை நீங்கள் இப்போ வந்து பிரேக் பண்ணிட்டீங்கன்னே சொல்லலாம். கண்டிப்பாக இல்லை, மதர் கேரக்டர் பண்ணனா பிடிச்சி பண்ணுற விஷயம். நான் எத்தனையோ பேர் என்ன கேள்வி கேட்கும்போது நான் என்ன சொன்னேன்னா, மதர் கேரக்டர் கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதுவும் எல்லாருக்கும் அந்த மதர் கேரக்டர் பிடிச்சிட்டு ட்ரெண்டிங் மாமியா ட்ரெண்டிங் மதர்ன்ற ஒரு லேபிள் கிடைக்கிறது கஷ்டம். நம்மளுக்கு ஏன் உங்களுக்கு மனோரமா அம்மாவை பிடிக்கும், ஏன் உங்களுக்கு சரண்யா பண்ணுவார்னன் மாமே பிடிக்கும்? பிகாஸ் ஒரு மாதிரி மதர் ஜாலியான ஒரு மதர். அம்மான்ற ஒரு பேர் வந்தாலே இவங்களே எல்லாம் தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். மனோரமா அம்மா ஆச்சி எல்லாம் வந்து சின்ன வயசுலேயே மதர் கேரக்டர் பண்ண ஆரம்பிச்சது. அவங்க பெர்ஃபார்மன்ஸுக்கு என்ன கம்மி இருக்குது, அவங்கள வெல்லுறதுக்கு இன்னும் அந்த கேரக்டர் பண்ணுறதுக்கு யாருமே ஈக்குவலாக இல்லாமல் இருக்கு இல்லையா? ஸோ நம்மளா ஒரு இடத்துல எடுத்துகிட்டு போய் வைக்கணும். நானே என்ன அப்படி தான் பார்க்குறேன். நான் சின்ன வயசில் 31 இயர்ஸில் பண்ண ஆரம்பித்தேன் மதர் கேரக்டர். எனக்கு ஈக்குவலான ஏஜ் ஆனவங்களுக்கும் எனக்கு கம்மியான ஏஜ் ஆனவங்களுக்கும் என்னை விட பெரியவங்களுக்கும் நான் அம்மாவாக நடிச்சிட்டு இருக்கேன். ஸோ திஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் இஸ் நாட் ஃபார் தட், திஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் இஸ் ஃபார் மீரா. என்னோட ஹெல்த்துக்கு நான் ஹெல்த்தியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம ஃபேமிலியை நம்ம சப்போர்ட் பண்ண முடியும். எனக்கு நல்லா ட்ரெஸ் பண்ண முடியும். எனக்கு இன்னும் நிறைய ட்ராவல் எல்லாம் பண்ணணும்னு ஆசை இருக்குது. ஸோ அதனால நான் வந்து அந்த ஒரு ப்ரீ டயபெட்டிக்லேருந்து வெளியில் வரணும், இன்னும் அது பெரிய பிரச்சனை வரக்கூடாதுன்றதுனால நான் பண்ண டயட் இது. அதுக்கும் அம்மா கேரக்டருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இனிமேலும் நான் அம்மா கேரக்டராக தான் வருவேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் டயட்டுமே தாண்டி பட் நம்மளுக்கு அந்த வெயிட் லாஸ் ஆனாலுமே நம்மளுக்கு அந்த ஸ்கின் சாகி ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஜிம் வந்து எடுப்போம் இல்லையா? ஸோ நீங்கள் ஜிம் ஸ்டார்ட் அப் பண்ணப்போ ப்ளஸ் இந்த லிகமெண்டாரோட நீங்கள் ஸ்டார்ட் அப் பண்ணப்போ எவ்வளோ ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு உங்களுக்கு? ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்தது. சீக்கிரமாக டயர்ட் ஆகிடும். உட்காந்து ஃப்ளோர் எல்லாம் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த ஒரு யோகா போஸ்டர் இருக்குல்ல, நம்ம கால் எல்லாம் பெண்ட் பண்ணி உட்கார முடியாது, கால் வலிக்கும். அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளாக தான் இருந்தது. கொஞ்சம் தூரம் ஒரு 10 மினிட்ஸ் நடந்தாலே முட்டி வலி வந்துடும். சைக்கிளிங் ரொம்ப நேரம் பண்ண முடியாது, இஎஃப்எக்ஸ் ரொம்ப நேரம் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பிரேக் பண்ணி வெளியில் வரணுன்றதுனால தான் இந்த ஃபேட்டு ரிடக்ஷன் இந்த ப்ரோக்ராம், இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டயட் பண்ணது. இப்போ வந்து நம்ம நினச்ச விஷயம் நல்லபடியாக நடந்துச்சு. இனிமேல் வந்து நம்ம வந்து இந்த சாகியான இடம் இதெல்லாம் கொஞ்சம் சாகி ஆகிடுச்சு, இல்லைன்னு சொல்ல முடியாது. இது எனக்கு இங்கே தான் ரொம்ப ஃபேட் அதிகமாக இருந்தது. எனக்கு இந்த சுத்தூரா அது நல்லா போச்சு. எனக்கு சுகர் கட் பண்ணும்போதே கம்மியாயிடுச்சு. இப்போ இந்த சின்னதாக சாகிங் இருக்கிறது நம்ம தான் சரி பண்ணணும். மசாஜ் பண்ணி இப்படி பண்ணுவேன் இங்கே வரைக்கும். அப்புறம் இப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன். அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாம். சும்மா டைம்ஸ் பண்ணலாம். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது எல்லாம் பண்ணலாம். இப்போ இப்படியெல்லாம் நம்ம பண்ணோம்னா நைட்டு ரிமூவ் பண்ணி மேக்கப் ரிமூவ் பண்ணி கோகனட் ஆயிலில் தான் ரிமூவ் பண்ணுவேன். இல்லைன்னா மாய்ஸ்சரைசர் நம்ம தடவும் இல்லை, அந்த டைம் படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் மேக்கப் போட்டு உட்காரும்போது நம்ம இது எதுவும் பண்ண முடியாது. ஸோ அது இல்லாமல் இந்த மாதிரி பண்ணுறது, இப்படி ஓப்பன் க்ளோஸ். அப்போ இங்கே வந்து டைட் ஆகும் பாருங்க. அதெல்லாம் நம்ம வந்து சும்மா லொக்கேஷனில் உட்காரும்போதும் கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன் தவிர இதுக்கு வேறு எதுவுமே பண்ணலாம். ஜிம்முக்கு போக ஆரம்பித்தா இன்னும் கொஞ்சம் எல்லாமே டைட் ஆகிடும். ஜிம்முக்கு போக ஆரம்பிக்கணும், அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஜிம் போயிட்டு இருக்கீங்களா இல்லை? ஜிம்முக்கு முன்னாடி போயிட்டு இருந்தேன். ஓகே. ஜிம்முக்கு போயிட்டு இருக்கும்போது நல்லா டோன் ஆகுது பாடி, பட் வெயிட்டு கம்மியாக மாட்டேங்குது எனக்கு. புரியுதா? நான் இன்னும் பெருசாகி எனக்கு மசில்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது. டோன் ஆகுது, லாஸ் ஆகாமல் இதாக ஆரம்பிச்சது. ஸோ அது பெருசாக இருக்குது ஃப்ரேமில் பார்க்குறதுக்கு. கம்மி பண்ணிவிட்டு எக்ஸசைஸ் பண்ணும்போது ஈக்குவலாக பேலன்ஸ் ஆகிடும். ஸோ டயட்டு முக்கியம். டயட்டு கரெக்டான டயட் பண்ணிவிட்டு உங்கள் பாடிக்கு எந்த டயட்டு கரெக்டோ அது பண்ணிவிட்டு அது கூட நீங்கள் எக்ஸசைஸ் கூட பண்ணால் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இன்னும் நெக்ஸ்ட் என்னோட ஸ்டெப் என்னென்னா அந்த ஒரு பாடி டைட்டனிங் தான். அதுக்கு நான் கூடிய சீக்கிரம் மேபி நெக்ஸ்ட் ஜூலை, இப்போ ஜூலையில் நான் ஜிம்முக்கு போக ஆரம்பிச்சிடுவேன். இவனுக்கு சின்ன வயசு தானே, என்ன நீ இவ்வளோ குண்டா இருக்க, யூ லுக்ஸ் லைக் ஆன்டி அப்படின்லாம் சொல்லி என்னெல்லாம் வந்து கொஞ்சம் கலாய்ச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களை யாருன்னா சொல்லியிருக்காங்களா, உனக்கு 31 தான் ஆகுது, இவ்வளோ வெயிட் ஏன் கெயின் பண்ண, அந்த மாதிரியான சில நம்ம கான்ஃபிடென்ட்டா இருந்தாலுமே சில பர்சன்ஸ்னால நம்மளுக்கு அது ஒரு மூட் அவுட் ஆகும், அந்த ஒரு நெகட்டிவ் ஆகும் இல்லையா? நம்மளை டைரக்டா எதுவுமே யாருமே கேட்டது கிடையாது. டைரக்டா யாருமே கேட்கவும் மாட்டார் டக்குன்னு ஃபேஸ்ல.
ஆனால் நம்ம இந்த ஃபோட்டோஸ் கீழே வந்து கமெண்ட்ஸ் போடுவாங்க பாருங்கள். இப்போ யூடியூப்பில் யாரோ என்னோட ஒரு வீடியோ போடுறாங்க, அதில் வந்து இந்த அம்மாவுக்கு சின்ன வயசு தானே, அவங்க சின்ன வயசு கிடையாது, அவங்க 50 வயசுக்கு மேலே இருக்கு அவங்களுக்கு, அவங்க சும்மா சொல்கிறாங்க அவங்களுக்கு சின்ன வயசு அப்படின்னு சொல்லி என்னோட ஆதார் கார்டு வந்து நான் பப்ளிக்காக போட முடியாது இல்லையா. என்ன தெரிஞ்சவங்களுக்கு என்ன வயசுன்னு தெரியும் எனக்கு. அப்போ வந்து அது கீழே வந்துட்டு அது அப்படி இருக்கிறதுனால தான் ஆண்டி மாதிரி கேரக்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் போடுவாங்க. நான் கமெண்ட்ஸ் எதுவுமே சீரியஸாக எடுத்துக்கிற ஆள் கிடையாது. அதனால எல்லாம் நான் என் உடம்பு கம்மி பண்ணவும் இல்லை. பாதி வந்து நம்மளோட ஹாப்பினஸ் தான் நம்ம ஒரு பாடியில் ரிஃப்ளெக்ட் ஆகிடும். சில பேருக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸுனாலே கூட குண்டாகிறவங்க இருக்கும், சில பேர் தைராய்டுனாலே குண்டாகிறவங்க இருக்கும், சில பேர் அந்த ஏஜ் மெனப்போஸ் அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ்னாலே வெயிட் போடுறவங்களா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒருத்தங்களை சும்மா பாடி ஷேமிங் பண்ணுறதுல பெரிய விஷயம் கிடையாது. இப்போது பவித்ராவுக்கு உடம்பு கம்மி ஆகணும்னா இன்னொருத்தங்க சொன்னால் எல்லாம் பவித்ரா உடம்பு கம்மி பண்ண மாட்டேன். பவித்ராவுக்கு எப்போ தோணுதோ நான் உடம்பு கம்மி பண்ணணும் அப்படின்னு தோணுதோ அப்போ மட்டும்தான் நம்ம செய்வோம். அது எந்த ஒரு விஷயமும் அப்படி தான். அது கொஞ்சம் அடம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க சொன்னதுனால எல்லாம் நான் கம்மியே பண்ணல, நான் எனக்காக கம்மி பண்ணியிருக்கேன். அது வந்து என்னை ட்ரிகரும் ஆகலை. இந்த மாதிரி படிச்சிருக்கேன் நான். அப்போ எனக்கு வேறு வேலையே இல்லையே. யாராவது ஏதோ போடுவாங்க, அவங்க கீழே வந்து கமெண்ட் போட்டுட்டு இருப்பாங்க. வேறு வேலை இல்லாதவங்க தான் அந்த கமெண்ட் போடுவாங்க. என்னைக்காச்சும் ஒரு மாதிரி மூட் அப்செட் ஆகி இருக்கீங்க? இதெல்லாம் பார்த்து எனக்கு மூட் அப்செட் ஆகலை. எனக்கு மூட் அப்செட் ஆனது வந்து நான் எப்போ 19 என்னோட வெயிங் மிஷினில் பார்த்ததோ, எப்போ பிளட் செக்கப் எடுக்கும்போது ப்ரீ டயபெட்டிக்னு பார்த்ததோ அப்போ தான் எனக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் வந்து ஒரு சில ட்ரெஸ்ஸு போடும்போது இது என்ன, இது XL, XXL, XXLன்னு போயிட்டே இருக்கு, நம்மளுக்கும் கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணணும் இல்லை அப்படின்னா இந்த காஷ்மீர் ட்ரிப் போகும்போது நடக்கிறதுக்கும் எடுக்கிறதுக்கும் எல்லாம் கொஞ்சம் மூச்சு வாங்குறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அப்போ நினச்சேன் நெக்ஸ்ட் டைம் ஒரு ட்ரிப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணி நல்லா ட்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி மூச்சு எல்லாம் வாங்கக்கூடாது, நல்லா ஈஸியாக ட்ரக்கிங் எல்லாம் பண்ணுற மாதிரி ஆகிடணும்னு சொல்லி அப்போ ஆரம்பிச்சது இந்த ரைட்டிங் விஷயம். நிறைய சர்ச் பண்ணி பார்த்து கடைசியில் இந்த ஒரு இதில் வந்து நிற்கிறேன். நம்மளுக்கு அது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்ல. எஸ், நம்ம வந்து XXL, XXL வாங்கிட்டு இருந்தோம், பட் இப்போ நம்மளுக்கு அந்த சைஸ் வந்து குறைஞ்சிருச்சு. XL அந்த மாதிரிலாம் போகும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். XL கூட இல்லை, இப்போ L, M. ஓ மை காட், ஓகே. இப்போ இந்த ட்ரெஸ் தான் ரொம்ப நாள் கழிச்சு, இப்போ நான் ஒரு லாஸ்ட்டு ஃபியூ டேஸ் பேக் போய் ஜீன்ஸ் எல்லாம் போட முடியல, எல்லாமே பெருசாக இருக்குது, எனக்கு ஹிப்பு ரொம்ப லூஸாக இருக்குன்னு சொல்லி போய் என்னோட இப்போ சைஸுக்கான ஜீன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். முன்னாடி வந்து இதுவே நான் வந்து எல்லிலே XL எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ அது எவ்வளோ பெருசாக இருக்கும். நம்ம நார்மலான சைஸ் பார்த்தா XXL, XXL எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ அது XS, S அப்படி ஆகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் வீட்டில் என்ன சொன்னாங்க, பசங்க என்ன சொன்னாங்க? பசங்க ரொம்ப சந்தோஷம். மெயினாக சின்னவன் வந்து சொன்னது, அம்மா இங்கே எல்லாம் கம்மியாயிடுச்சாம்மா, பின்னாடி எல்லாம் வந்து ரொம்ப திக்காக பெருசாக இருந்தது, அதெல்லாம் கம்மியாகி சூப்பராக இருக்கம்மா, ட்ரெஸ்ஸில் சூப்பராக இருக்குது, இனிமேல் நீ இந்த மாதிரி தான் போடணும், அந்த மாதிரி சொல்லி நீ இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சாரீ சல்வார் எல்லாம் சுற்றிட்டு வராத, இந்த மாதிரி வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வாவ், சூப்பர். ஹஸ்பண்ட் என்ன சொன்னார்? பிகாஸ் நீங்கள் அப்போதுலேருந்தே அவர் உங்கள் கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்க ஒரு பர்சன்ல, ஸோ அப்போ பார்த்த மீரா கிருஷ்ணா தான் எனக்கு இப்போ வந்திருக்காங்க, அது மாதிரிலாம் என்ன சொல்லியிருக்காரா? முன்னாடியெல்லாம் உனக்கு நான் டிப்ஸ் கொடுத்துட்டு இருப்பேன், உன்னை நான் குறை சொல்லிட்டு இருப்பேன், இப்போ நீ எனக்கு சொல்லி தெரியா அப்படின்னு சொல்லி கேட்டார். இப்போ சிஸ்டர்ஸ் எல்லாரும் வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா, இப்போ தான் ஜோடி பொருத்தம் கரெக்டாக இருக்கும். முன்னாடி என்ன வந்து ஒரு வாட்டி கேட்டிருக்கு, இவருக்கு நிறைய அக்கா இருந்ததுனால என்னை பார்த்து தப்பாக எடுத்துட்டு உங்களுக்கு அக்காவா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இப்போ வந்து ஒய்ஃபா அப்படின்னு கேட்குறாங்கல்ல, அது ரொம்ப நல்லா இருக்கு. யாரோ மாதிரி இருக்குடி, யாரோ பக்கத்துல படுத்திருக்கிற மாதிரி இருக்குடி அப்படின்னு சொல்றாரு ஹஸ்பண்ட். ரொம்ப வருஷமாவே நம்ம வந்து ரொம்ப மேஜரான பிளேஸ் ஆக்கிபை பண்ணிட்டு இருந்த பெட்ல இப்போ வந்து அப்படியே சின்னதாயிடுச்சு. ஓகே, சூப்பர். அண்ட் உங்களோட ஒரு டே எப்படி மேம் போகும்? அந்த டயட் நீங்க இருக்கிற என்னென்ன ஃபுட்ஸ்லாம் எடுத்துப்பீங்க? இப்போ ஒரு டேன்னு எடுத்துக்கிட்டோம்னா டயட் பிளான்ஸ் என்னெல்லாம் நீங்க ஃபாலோ பண்றீங்க? இப்போ டயட் பிளான்ஸ் எதுவும் இல்லை, நான் வந்து குவான்டிட்டி தான் கம்மி பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி வந்து மார்னிங் ஸ்டார்ட்ஸ் வித் திஸ் பிளாக் காஃபி. நான் வந்து இப்போது ஈட்டிங் விண்டோ 10 ஹவர்ஸ்னால் நான் அந்த ஒரு மார்னிங் 10 மணிக்கு தான் கீ போட்டு குடிப்பேன். அப்போ இன்னொரு பிளாக் காஃபி எடுப்பேன், அதில் வந்து கீ போட்டு குடிச்சிட்டு 2 ஹவர்ஸ் கேப் கழிச்சு 12 o'clock வந்து எக் ஒயிட் ஆம்லெட் மாதிரி எடுத்துப்பேன். அப்புறமா வந்து சம்டைம்ஸ் வந்து ராகி கோகனட் சட்னி மாதிரி எடுப்பேன். அதுக்கப்புறம் 2 o'clock இல்லைன்னா ஒரு 3 o'clock போல் லஞ்ச் எடுத்துப்பேன். அது வந்து ஜாஸ்தி கரீஸ் சாப்பிடுவேன், கொஞ்சம் சாதம் சாப்பிடுவேன், இல்லைன்னா ஒரே ஒரு சப்பாத்தி, நிறைய சாப்பிடுவேன், கரீஸ் நிறைய சாப்பிடுவேன். அப்புறமா வந்து ஒரு 4 o'clock இல்லை 5 or 6 o'clock வந்து டின்னர் முடிச்சிடும்.
6:30க்குள்ளே டின்னர் முடிச்சிடுவேன். டின்னர் என்னென்னா சம்டைம்ஸ் வந்து சிக்கன் பாயில்டு இந்த தந்தூரி மாதிரி சிக்கன் சாப்பிடுவேன். சில நேரம் வந்து பனீர் நிறைய இருக்கிற மாதிரி சாப்பிடுவேன். ரைஸு அவாய்ட் பண்ணிவிட்டு மற்றபடி என்ன சாப்பிட்லாமோ மக்கானால வந்து இது வெங்காயம் தக்காளி எல்லாம் ஜாஸ்தி போட்டு கட் பண்ணி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவேன். இல்லைன்னா ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிடுவேன். அந்த மாதிரி முடிச்சிடுவேன் டின்னர். என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் உடனே நான் க்ரீன் டீ சோடா குடிச்சிடுவேன், இல்லைன்னா ஹாட் வாட்டர் குடிச்சிடுவேன். அப்புறம் ஒரு 10 minutes அப்படியே இருக்கிற இடத்துலையே வாக் பண்ணி முடிச்சிடுவேன். ஓகே. அந்த கிரேவிங் எப்படி மேம் நீங்கள் அந்த கண்ட்ரோல் கொண்டு வந்து? எனக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. மூட் ஸ்விங்ஸு, கோவம், தூக்கம் வராமல் ப்ராப்ளம் எல்லாம் இருந்தது. பட் அது செட் ஆகிடுச்சு. ஏன்னா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்றேன் நான். இப்போ நீங்கள் சிக்கன் பிடிக்கும்னா 200 grams ஆஃப் சிக்கன் வரைக்கும் நீங்கள் சாப்பிட்லாம். அது சாப்பிட்டாலே வயிறு ஃபுல் ஆகிடும்ல. அப்புறம் நீங்கள் எப்போ வேணால் நீங்கள் லெமன் ஜூஸ் குடிச்சிக்கலாம், சால்டட் லெமன் ஜூஸு. நிறைய கேரட்டு, குக்கும்பர் சாப்பிட்லாம், எக் ஒயிட் சாப்பிட்லாம். ஸோ உங்களுக்கு அந்த கிரேவிங்ஸ் எல்லாம் இருக்காது. நீங்கள் பேட்டர்ன் மாற்றணும், அவ்வளோதான். 2 hours ஒன்ஸ் சாப்பிட்டே இருந்தால் உங்களுக்கு எங்கே பசிக்கும்? ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, இப்போ நம்ம லேட் நைட் டின்னர் பழகிறவங்க ஏர்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பழகிட்டு இருந்தவங்களுக்கு தான் பிரச்சனை. அது மிஸ் ஆகிடும். ஏர்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மிஸ் ஆகிடும் உங்களுக்கு, லேட் நைட் டின்னர் மிஸ் ஆகிடும். அது ரெண்டும் நீங்கள் சாப்பிடவே கூடாது. எனக்கு 4 liters ஆஃப் வாட்டர் மட்டும் குடிக்கிறது கொஞ்சம் செட் ஆகலை. நான் குடிக்க மாட்டேன், குடிக்கலனால. ஸோ அதுக்கு நான் எப்படி டிவைட் பண்ணேன்னா, என்கிட்ட ஒரு 750 ml ஒரு ஹாட் வாட்டர் ஒரு ஃப்ளாஸ்க் இருக்குது. அதில் வந்து நான் ஃபுல் தண்ணிக்கு ஒரே ஒரு பேக் ஆஃப் லெமன் கிராஸ் அண்ட் ஜிஞ்சர் ஃப்ளேவர் இது க்ரீன் டீ பேக் இது வாங்கி வச்சுருக்கேன். அது ஒரே ஒரு க்ரீன் டீ சாஷே தான் யூஸ் பண்ணுவேன் அந்த ஃபுல் வாட்டருக்கு. அது கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிக்க விடும்போது அதில் போட்டு நல்லா இது பண்ணி அந்த தண்ணி அந்த 750 ml ஆஃப் க்ரீன் டீ ஒரு நாளைக்கு குடிச்சிடுவேன். சில நாள் எக்ஸ்ட்ரா கூட குடிப்பேன். நான் 1 liter 1.5 liter வரைக்கும் க்ரீன் டீ குடிப்பேன். ஒரு வாட்டி ஒரு பேக் போட்டால் தான் பிரச்சனை. நான் வந்து அவ்வளோ தண்ணிக்கும் ஒரே ஒரு சாஷே தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஹாட் வாட்டர் வித் அ லிட்டில் ஃப்ளேவர். அப்புறம் வந்து பிளாக் காஃபி 2 times இல்லைன்னா 3 times பிளாக் காஃபி குடிப்பேன். 1 liter ஆஃப் இது சால்டட் லெமன் ஜூஸ் குடிப்பேன். ஸோ இதுவே உங்களுக்கு ஒரு 2.5 வாட்டர் ஆகிடுச்சு. திருப்பி ஒரு 2 liter வாட்டர் பாட்டில் ஒன்று இருக்குது என்கிட்ட, அது கொண்டு போயிடுவேன். அதில் தண்ணி குடிச்சிடுவேன். நம்ம இப்படி டிவைட் பண்ணி குடிச்சா நம்ம ரொம்ப தண்ணியே எடுக்கிற மாதிரி உங்களுக்கு அது ஃபீல் இருக்காது. நிறைய தண்ணியும் குடிப்பேன். பசிக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி பிளாக் காஃபியோ க்ரீன் டீயோ லெமன் ஜூஸோ குடிக்கும்போது வயிறு ஃபுல்லாகிடும், பசியும் கம்மியாகிடும். ஸோ அப்படி தான் நான் கண்டுபிடிச்ச ஒரு இது. அப்படி பவித்ராவுக்கு வேறு பேட்டர்ன் பிடிக்கும்னா ஹாட் வாட்டர் தான் நிறைய பேர் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது அப்படி குடிச்சிக்கலாம். அப்புறம் ஒரு காவா டீன்னு ஒன்று இருக்குது. நான் காஷ்மீர் போகும்போது இன்ட்ரடியூஸ் ஆகிடுச்சு எனக்கு. அது சுகர் எல்லாம் போடாமல் அது நல்லாயிருக்கும். அதில் நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸு, ரோஸ் பெட்டல்ஸு, சாஃப்ரான் எல்லாம் இருக்கும். அது வந்து நல்லா கொதிக்க விட்டுட்டு அது கூட நான் குடிப்பேன். ஒரு சில நேரம் பசிச்சா, நைட்டு வீட்டுக்கு வரும்போது பசிச்சா அது கூட குடிப்பேன். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile.